சொத்து குவிப்பு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடங்கியது. ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் 66 கோடியே 64 லட்சத்துக்கு சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 100 கோடி அபராதமும் விதித்தது பெங்களூர் தனி கோர்ட். கடந்த 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தீர்ப்பு கூறியது. இந்த வழக்கில் சசிகலா, அவரது உறவினர்கள் இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ரூபாய் 10 கோடி அபராதமும் விதிக்கப்பட்டது. ஜெயலலிதா இறந்ததால் அவர் மீது விதிக்கப்பட்ட அபராத தொகையை வசூலிக்க அவரது சொத்துக்களை முடக்க வேண்டும் என்று விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருக்கு சொந்தமான தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் உள்ள 68 சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான பணிகளை தொடங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை ஏற்று லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரகம் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் உள்ள மாவட்டங்களின் ஆட்சியாளர்களுக்கு சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதியுள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஆட்சியர்கள் முதற்கட்ட நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர். இந்த சொத்துக்கள் அனைத்தும் 1 மாதத்துக்குள் பறிமுதல் செய்யப்பட்டவுடன் அவை தமிழக அரசுக்கு சொந்தமானது என்று வருவாய்த்துறை அதிகாரிகளால் அறிவிப்பு பலகை வைக்கப்படும். இதைத் தொடர்ந்து அந்த சொத்துக்களை தனிநபர் யாரும் வாங்க முடியாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.